ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் பேஸ் ஸ்கின்னுக்கு நான் போட்டுட்டேன். ஸோ எனி க்ரீம்ஸோ ஃபவுண்டேஷன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஷேடோ போட போகிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு லைட் பேஜ் கலர் மாதிரி தான் நான் வந்து ட்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரொம்ப மைல்டாக தான் நான் ஐஷேடோ போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக பவுடர் ஐஷேடோ யூஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கிளிட்டர்ஸ் வச்சது மாதிரி ஒரு கோல்டன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஐஷேடோ வந்து அதுக்கு மேலே போட்டுக்கிறேன். ஸோ வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியாது, பட் நேரில் பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஐஷேடோ போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐலைனர் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ப்ளூ ஹெவனோட ஐலைனர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மஸ்காரா. ஐலைனர் போட்டதுக்கப்புறமா நீங்கள் மஸ்காரா போட்டால் அவங்களோட ஐஸ் நல்லாவே இருக்கும். இப்போ நான் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். ஸோ இது ஐ வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணதுனால நான் வந்து லிப்ஸு பார்த்திங்கன்னா ரெட் கலர் லிப்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். லைட்டாக லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு அதை வச்சு ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லிப் லைனர் வச்சு நான் ஒரு அவுட்லைன் மாதிரி லிப்ஸ்டிக் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் அந்த லிப்ஸோட ஷேப் வந்து இன்னும் நல்லா தெரியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். டார்க் கலரில் இருக்கக்கூடிய லிப் லைனர் யூஸ் பண்ணால் தான் நம்ம லிப்ஸோட ஷேப் வந்து நல்லா தெரியும். அண்ட் இது நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு மரூன் கலரில் இருக்கக்கூடிய லிப் லைனர் யூஸ் பண்ணி லிப்ஸை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேரு. நான் முந்தின நாளே பார்த்திங்கன்னா டவல் கேர்ள்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஹீட்லெஸ் டவல் கேர்ள்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வேணால் கேளுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதனால் என்னோடய ஹேர் வந்து நான் செட் பண்ணியிருந்தேன். அதை வச்சு நான் சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிக்கிட்டேன். ரொம்ப டைம் எடுக்காமல் ஸ்பீடாக வந்து ஹேர் செட் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஹூப் இயரிங் மாற்றிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு இயரிங் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து ஃபுல் கவுன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய இயரிங் போட போகிறேன். கழுத்தில் எதுவுமே போட போகிறது கிடையாது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் நான் இப்போது வச்சு பார்க்கும்போது இந்த பெருசு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நார்மலி நான் இந்த பெருசு தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு போடுவேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டோன் வச்ச இயரிங் வந்து போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஷாண்ட்லேயர் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய ஆல்மோஸ்ட் ஃபைனல் லுக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் கையில் வந்து நான் ரிங்ஸ் போட்டுக்கிறேன். பேங்கிள்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. அண்ட் ஃபைனலாக இந்த ஸ்டோன் வச்ச பட்டர்ஃப்ளை கிளிப் வந்து நான் அந்த ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை பேக் சைடு வந்து நான் கிளிப் பண்ணிவிட்டு என்னோடய ஃபைனல் லுக் வந்து வந்துருச்சு. அண்ட் இந்த சாண்டல்ஸ் போட்டு நான் வந்து கிளம்ப போகிறேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக். நான் சர்ச்சு கிளம்புறதுனால பார்த்திங்க அப்படின்னா நான் ஷால் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் வந்து ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.